Hi dear brothers, 20ஆம் தேதி கேரளா லாட்ரி கார்னியா ட்ரா நம்பர் 724. 20ஆம் தேதி கேரளா லாட்ரி கார்னியா ட்ரா நம்பர் 724 கஸ்ஸிங் நம்பர்ஸ் மை டியர் பிரதர்ஸ். ஆல் போர்டில் 1 3 6 8 கொடுத்துருக்கேன். 1 8 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆல் போர்டில் 1 3 6 8, 1 பவர் பண்ணால் 6, 3 பவர் பண்ணால் 8, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இதில் 1 8 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏபிசி போர்டில் 1 8 இறங்குறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது அப்படின்றதுனால கொடுத்துருக்கேன். ஏபிஏசிபிசியில் 16 61, 13 31, 18 81, 71 17, 59 95 கொடுத்துருக்கிற ஏபிஏசிபிசியில் 18 81 இந்த 2 நம்பர் மட்டும் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆல் போர்டில் 1 8 மார்க் பண்ணியிருக்கேன். ஏபிஏசிபிசியில் 18 81, அதாவது 181 881 18 81 என்னுடைய கஸ்ஸிங். மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணுவோம். ஃபோர் டிஜிட்டில் 2 நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன். 43 61, 3 டிஜிட்டில் 361, 47 61, 761. கடந்த ஒரு 4 நாளாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 7ஆம் நம்பரையே வச்சு அடித்தாங்க. இன்றைக்கி மீண்டும் 7 இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொடுத்துருக்கேன் 761. நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 677. ஏ போர்ட்லேயே வரிசையாக 7 வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பிசியில் 77 வச்சு அடிச்சிருந்தாங்க. என்னுடைய கஸ்ஸிங் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், 66 மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குதுன்னு மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். நான் 66 கஸ் பண்ணினேன், அவங்க 77 அடிச்சிருக்காங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. எனிவே 361 761. இந்த 761 எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். முந்தா நேற்று அடித்தது தான் 716 அப்படின்னு அடித்தாங்க ரிசல்ட்டு. அதனால் மீண்டும் 6 1 ஏபிசி போர்டில் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதையே ரிப்பீட்டடாக திருப்பி வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குன்றதுனால அதை கொடுத்துருக்கேன். பழைய ரிசல்ட்டு நேற்று ரிசல்ட்டு அப்படின்றதெல்லாம் நான் பார்க்குறதில்ல. என்னுடைய கஸ்ஸிங்கில் ஒரு நம்பர் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த நம்பரை பிக் பண்ணி ஃபாலோ பண்ணுறது வழக்கம். நேற்று அடித்த நம்பரே இன்றைக்கி அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா 57 53, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 57 16, அதே தான். அதனால் ரொம்ப மெனக்கெட்டு யோசிச்சுட்டுலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு என்ன தோணுதோ பண்ணுறோம். இங்கே எல்லாமே லக்கு தான். ஓகே. 43 61, 361, 47 61, 761. நான் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுற 2 நம்பர் இந்த நம்பர் தான். அதனால இந்த 2 நம்பரோடு நிறுத்தியிருக்கேன். மற்றபடி கஸ்ஸிங்கில் மேக்ஸிமம் வந்துட்டு இருந்த நம்பர்ஸ், ரிப்பீட்டடாக வந்துட்டு இருந்த நம்பர்ஸ் உங்களுடைய பார்வைக்காக கொடுக்குறேன். ஒருவேளை நான் கணித்த நம்பர் நீங்களும் கணித்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே, லெட் இட் பி, ப்ரொசீட் பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொல்லும்போது உங்கள் கஸ்ஸிங்கோட என்னுடைய கஸ்ஸிங் மேட்சே ஆளுன்னு வச்சுக்கோங்களேன், விட்டுருங்க, தூக்கி போட்டுருங்க. அதனால் இது வரையும் தனிப்பட்ட கணிப்பு மட்டும்தான். அதனால் 598 181 158 496 332. அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே 44 இறக்கியிருக்கேன்.
இறக்கியிருக்கேன்றதெல்லாம் இல்லை, கஸ்ஸிங்கில் வந்த நம்பர் அது. 944 அந்த நம்பர் அப்படியே திருப்பி 449. 444 கொடுத்துருக்கேன். 444, 448. சான்ஸ் இருக்குது, மீண்டும் டபுள்ஸ் இறக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. நேற்று 77 அப்படின்றது 7 எப்பவுமே மேக்ஸிமம் 4 மாற்றுறதுக்கு அப்படி தான் இருக்குது. பழைய ரிசல்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அதனால் 44, அதுவும் இல்லாமல் என்னுடைய கஸ்ஸிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 44ன்ற நம்பர் வந்துட்டு ரிப்பீட்டடாக ஒரு 32 டைம்ஸ் வந்துச்சு. அதனால் வச்சுருக்கேன், கணிப்பு தானே வரலாம் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த நம்பரை நானும் ஃபாலோ பண்ணுற நம்பர் தான், ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுவேன். லாபமோ நஷ்டமோ எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 66 அப்படின்றது தான் ரொம்ப ஃபாலோ பண்ணேன். ஏபிசி போர்டில் ஏசி பிசியில் 66ன்னு வச்சு செஞ்சேன். பட் என்ன 77ன்னு வச்சு அடிச்சிருக்காங்க. ஜஸ்ட்டு மிஸ் தான். ஓகே, வருத்தம் தான். இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுடைய அன்பும் அந்த நீங்கள் காட்டுற ஆதரவு வந்து எனக்கு ரொம்ப ஒரு தைரியமான ஒரு விஷயம். ஓகே, 944 அது அப்படியே திருப்பி 449, 444, 444, 448, 448, 018 கொடுத்துருக்கேன். 19ஆம் தேதி ரிசல்ட். நேற்று ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் நம்பர் எடுத்து பாருங்கள். 870, 677 நேற்று ரிசல்ட்டு. 6 டிஜிட் நம்பர், கேரளா லாட்டரினுடைய 6 டிஜிட் நம்பர் எடுத்திங்கன்னா 870 ஸ்டார்டிங், 677 அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற 3 டிஜிட் நம்பர் 870 அப்படின்றதில் சென்டரில் இருக்க 7 1ன்னு பண்ணி 018 அப்படின்னு அடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. அதனால் கவனமாக ப்ளே பண்ணணும். ட்ரா நம்பர் 724, சரிங்களா? 44 அப்படின்னு அடிக்க சான்ஸ் இருக்குது. 724 இருக்குது பாருங்கள். 724ல் 24, 34, 44 அப்படின்னு அடிக்க சான்ஸ் இருக்குது. குறிப்பாக நேற்று டபுள்ஸ் இறங்கி இருக்கிறதுனால இன்றைக்கும் மீண்டும் டபுள்ஸ் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ட்ரா நம்பரில் கவனமாக இருக்கணும். ட்ரா நம்பர்லேயே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே மை டியர் பிரதர்ஸ், இது 20ஆம் தேதி கேரளா லாட்ரி காருண்யா ட்ரா நம்பர் 724னுடைய கஸ்ஸிங் நம்பர்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். எப்பவும் கொடுக்கறது தான் ட்ரிக் நம்பர். 56 95 48 14 881, 44 இருக்குது, 888 இருக்குது, 55 இருக்குது. அதில் 44 இறங்கிறதுக்கு என்னுடைய கஸ்ஸிங்கில் வந்ததுனால கொடுத்துருக்கேன், 44 கொடுத்துருக்கேன். 888 கூட இறங்கலாம் ஒன்றும். ஏன்னா நேற்று 677 77ன்றதை நம்ம பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி வருமா இப்படி வருமானு யோசிச்சுட்டு இருப்போம். 77ன்றது 88 அப்படின்னு வச்சுட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எதுவுமே நம்ம கையில் இல்லை. நம்ம ஒரு 80% முயற்சியை போடுறோம். கண்டிப்பாக உறுதியாக ஒரு மிகச்சிறப்பான வெற்றியை பிடிப்போம் நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ ட்ரிக் நம்பர் 56 95 48 14 88 1 881 இந்த கஸ்ஸிங் நம்பரில் இருந்து நான் கஸ் பண்ண மறந்த நம்பர்ஸ் நீங்கள் ஏதாவது எடுத்திருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மை டியர் பிரதர்ஸ். இன்றைக்கி வரைக்கும் உங்கள்கிட்ட நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்லாம் கேட்டதில் இருந்தாலும் நீங்கள் எனக்கு பெரிய ஆதரவை கொடுத்துட்ருக்கீங்க. இன்னும் எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம்தான், சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. அதனால் மீண்டும் மீண்டும் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
என்னதான் இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாரும் என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தங்க. என்னுடைய முகத்தை நீங்கள் பார்த்ததில்ல, உங்களுடைய முகத்தை நான் பார்த்ததில்ல. இருந்தாலும் நீங்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேணாம், ரொம்ப நிஜமாவே. அதனால தான் எப்பவுமே உங்களுக்கு சொல்கிற விஷயம், நல்லா சாப்பிடுங்க, உடம்பு பார்த்துக்கோங்க, குடும்பத்தை பார்த்துக்கோங்க. எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் தள்ளி வச்சே பார்க்கலாம், ரொம்ப கவலைப்பட வேண்டாம். என்னுடைய ரொம்ப பெரிய அட்வைஸ் என்னென்னா, உடம்பு பார்த்துக்கோங்க, கவனமாக இருங்க. போராடணும்ல, நிறைய போராட வேண்டிய விஷயம் இருக்குது, எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. அதனால் எல்லா விஷயத்துக்கும் போராடுறதுக்கு தைரியம் மட்டும் இருந்தால் பத்தாது, உடம்பும் வேணும். அதனால் நல்லா சாப்பிடுங்க, கவலைப்படாதீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். தீர்க்க முடியாத பிரச்சனை, பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னு ஒன்றுமே கிடையாது வாழ்க்கையில். அதனால் பி கரேஜ், பி ஹாப்பி, டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். லவ் யூ ஆல் மை டியர் பிரதர்ஸ். எப்பவுமே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் யார்கிட்டையுமே அதிகமாக பேசாதேன், உங்கள்கிட்ட தான் அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கேன். ஓகே, எனிவே ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களுடைய கசிங்ஸ் அனுப்புங்க. அதுதான் உங்களுடைய ஹெல்ப், எனக்கு அனுப்புங்க, பார்ப்போம், மிகச்சிறப்பான வெற்றியை பிடிப்போம். குட் லக்.